கொடை கொடுக்கும் போது அவன் சுழலுக்குதான் இல்லது அடிக்கணும். இல்லது அடிக்கும் போது தனியாங்குத்து பாடணும். தனியாங்குத்து பாடும் போது ஐயாண்டி மேளங்களும் அவன் சுழலுக்குதான் நளினத்தில் அடிக்கணும். அவன் சுழலையும் இல்லோடு முரசோடு ஊட்டுக்களாங்கணுமே. கொடுக்கும் போது அவன் செஞ்சுடல உங்க மேல பயிரெடுத்து மாமரமா நிக்க போறேன். மாமரமா நின்ன மின்னா எங்க மாமன் கோவால் வில்லது பூட்டணுமே. எனக்கு வில்லடிச்சு காக்கணுமே. வில்லடிச்சு காட்டணுமே. சொல்லுதார மாயாண்டி மாயாண்டி கொடப்பாக மாமா வர வேணும். விட்டு பாக்க மால வர வேணும். முண்டசாமி கொடப்பாக முண்டசாமி பாக்க அந்த முகில் வண்ண வர வேணும். மாமனார் வரும்போது அப்பாவான பகவானும் ஏழாத பெறவானும் விரதமா இருக்கணும். இருந்துதானோ கையில காப்பு கட்டணும். கையில காப்பு கட்டியல்லோ உங்களோட முகங்களெல்லாம் மஞ்சனே வரணும். மாமனார் வரும்போது செப்பரளி மாலை போட்டு நீங்க சுடலையாக நிற்கணும். மாமனார் பார்க்கணுமே மருமக ஆட்டங்கள ஆட்டத்தை என் மாமனும் பார்த்துடணும். அண்ணனும் பார்க்கணுமே மாயவன் கோபாலன மைத்துண மாயவர கையிலைக்கு வாங்கல் என்று கடவுளவர் அளப்பாரா.
அங்கத்தில புலித்தோல் உடை இருக்கும் ஆதி சேசனந்தான் உங்க கழுத்துல நிக்கும் ஐயா உங்க புலித்தோலை எங்க ஐயா ஆதி சேசன் எங்க இதுவரைக்கும் உங்க உடல்ல புலித்தோல் இருந்தது சுவாமி உங்க கழுத்துல ஆதி தியாக நாகம் இருந்தது பகவான உங்க தலையிலே கங்கா பரமேஸ்வரி இருந்தாள சுவாமி அந்த கங்கா பரமேஸ்வரி எங்க ஆதி சேதன் எங்க எங்க சுவாமி உங்க சூலம் உடுக்க எங்க எண்டோ உங்க அங்கத்திலே போத்திருக்கும் புலித்தோல் உடைய எங்க சுவாமி நீர் ஆதானம் போடுவீர ஆன தொலிய எங்க பகவான உங்க அங்கங்களை எல்லாம் மாத்தி கொண்டு காவி வேட்டி கெட்டிருக்கீட விவரம் என்ன சுவாமி உங்க கையில ஒரு மஞ்ச காப்பு கெட்டிருக்கீட உங்க மோமெல்லாம் மஞ்சனையா வடிவதென்ன என்ன சுவாமி உங்க கழுத்தில செவ்வரளி மாலையா கிடக்குது என்ன உங்க வேதம் போட்டு நிற்பது என்ன என்று என் பெருமாள் கோபால கண்ணன் அத்தானை பார்த்து கேட்ட போது அப்பா ஆண்டவன் பகவான் சொல்லுகிறார் சொல்லுதா இதுவரைக்கும் என்ன அத்தாமணி அடக்கு பண்ணிருப்பீரு கேலி பண்ணிருப்பியாரு நக்கல் பண்ணி முறை செப்பிருப்பீரு இன்னைக்கு ஒரு பொழுது என் மகனான மாயாண்டி சிவலப்பெரியானுக்கு நான் கொடை போட்டு கொடுக்க போறேன் செஞ்சுடல சிவலப்பெரியானுக்கு நிலையம் போட்டு கொடுக்க போறேன் சொந்த கொடை கொடுக்க போறேன் சொந்த கொடை கொடுக்கும் போது அது உங்களோட நேமிதந்தான் என் மகன் சுடலைக்கு அது வெல்லது கெட்டணுமே வெல்லது பூட்டணுமே என் மகனுக்கும் பாடணுமே என்ன அத்தானு வில்லுக்காரம்னு சொல்லுவானு விவரம் என்ன வில்லுக்கார பையில எங்கன்னு காப்பாங்களா கொஞ்ச நேரம் தப்பிட்ட எந்த பையில வில்லுக்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாமனு பேசுவாங்களே எங்க ஐயா சிவல பெரிக்கு என்ன வில்லுப்பாட சொன்னா என்னுடைய குலம விச்சு குலம் உம்ம குலமும் சிவன் குலம் இந்த விச்சு மதத்துக்கும் சிவன் மதத்துக்கும் அப்படின்னாரு என் பெருமாள் மைசூனா மாப்பிள என் பிள்ளையான மாயாண்டி சொல்லலைக்கு என் மேல பயிரெடுத்து உடம்பூந்தி நிக்கான் ஐயா அதனால அட்டகாசம் பண்ணணும்னு அவன் முடிவு எடுத்து நிக்கான் அதனால எம்மவன் சுடலைக்கு உங்களுடைய கையாலையும் உங்களுடைய வாக்குனாலையும் வெள்ளு ராமத்தை பூட்டி கொண்டு இந்த கைலாய வாசலில வடக்க முகமா ஒரு மேடை போட்டு என் கட்டி மகனுக்கு வில்லடிச்சு பாடுங்க ஐயா நீர் வில்லடிச்சு பாடினாத்தான் இந்த பூலக சீமைக்கு ஐயா சிவலப்பரியம் போனாலும் அலங்கார கொட ஆனக்கொட கொட்ட நடந்தாலும் அதோ என் மகன் சுடலைக்கு எல்லோடு முனதோடு உலகத்து மக்கள் எல்லாம் போட்டு கொடுக்கணும் இங்க நடக்க கொடதான் கைலாசத்துல நடக்கக்கூடிய வில்லடி கொடதான் எங்க ஐயா சிவலப்பெரியன் தேசத்துக்கு போனாலும் தேசத்து மக்களை காப்பாத்தி கேட்ட வரத்தை கொடுத்து ஐயா சுடலை மலர்ந்தோங்கி வளர வைக்கணும் ஐயா அதனால எம்மவன் சுடலைக்கு நீர் தான் வில் பாடணும் ஐயோ மத்த பேரெல்லாம் ஆவாது வில் எடுக்காது அதனால் மாயவா வந்தவரை சும்மா போப்பிடாது போவாதரும் எம்மவன் சுடலைக்கு ஒரு புகழ் வில் பாடிக்கொண்டு இந்த புகழ் பூலோகத்துக்கு போனாலும் ஐயா சுடலை இருக்க தலங்கள் எல்லாம் பேருண்டு புகழ் உண்டு ஐயா இருக்க தலங்கள் எல்லாம் வில்லோடு முரத்தோடு ஓட்டு போட்டு மக்கள் எல்லாம் கொடை கொடுத்தால் கொடை கொடுக்கும் மக்களை கோபுரமாக உயர வைப்பார் என்ன அத்தான் பகவான் சுடல வேஷத்துல நின்னார் அந்த சொர்வத்தை பார்த்த மாயவர் உடனே பாப்பமே அந்த மருமவன் எங்க இருக்காருன்னு பாப்பமே அந்த சுடல அங்கல எங்க இருக்குன்னு பாப்பமே தெரியணும்ல என்ற ஹரிராமன்
ராமன் கோபாலன் ரகுராமன் பாண்டரங்கன் பண்டரிநாதன் ஆபத்தை காக்க வேண்டும் என்று மருமவன் சுடலைக்கு ஒரு வில்லு மேடை போட்டு அங்க ஒரு 6 வேலை வில்லு சேர்க்கணும் அல்லவா? ஆமண்ணே 6 வேலை வச்சுதான் ஒரு வில்லடி வில்லடிக்க முடியும். ஒரு அண்ணாவி இருந்தா பாட முடியுமா? முடியாதுல்ல. அண்ணாவிக்கு 5 பேர் வேணும். ஆமா 5 பேருக்கு அண்ணாவி வேணும். வேணும்ல அண்ணே. அவங்க நினைச்சா கூட்டுவாங்க குறைப்பான். ஆமா கூட்டுவாங்க செய்வாங்க குறைக்கும் செய்வாங்க. அவன் இந்த உலகத்துல புகழ் வாங்கவும் வைப்பான். எங்க செட்டுக்காரங்க ஆமா 5 பேர்களும் ஆமா கேவலப்படுத்தினாலும் கேவலப்படுத்திடுவான். படுத்துனதுதான். ஆமா வாரம் பண்ணிட்டு வராம வீட்டுல இருந்துக்கிடுவான். அப்புறம் கோயிலுக்காரன் அண்ணாவை பிடிச்சு அடிச்சு போடுவான். ஆமா அண்ணா என்ன இப்படி இருக்காருன்னு கேப்பாங்க. ஆமா வில்லுக்காரன் ஏமாத்திட்டு எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒளிஞ்சிருக்காவளுக்கு இல்லன்னா வேற கோயிலுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு போயிட்டாரு. போயிட்டாவளுக்கு ஆமா போனாலும் போயிருப்பாரு. அதனால என் மருமவன் சுடலையினுடைய ஆட்டத்தை பார்க்கதற்கு பெருமாள் கைலாசபதியில ஆமா எப்பேற்பட்ட வில்லு செட்டு ஜாக்கார் தெரியுமா? எப்படி என்ன நல்ல கைலாசபதியில பெருமாளாகிய கோபாலன் நல்ல அருவை வில்லா பூட்டி கொண்டு 9 நமக்கரங்களை 9 மணியாக்கி நந்தீஸ்வரனை குடமாக்கி குடமடிக்கிறதுக்கு மூத்த மருமவன் ஆதி மூலம் இருக்க மாமனுக்கு வலம்பாட வேலவர் இருக்க முருகன் இருக்க உடுக்கடிக்கிறதுக்கு நாரத மகாமுனிவர் இருக்க ஆமா தாளம் போட தானவர் இருக்க கட்டடிக்க கலை கோட்டார் அமர கைலாசபதியில என் பெருமாள் அண்ணாவிக்கு இருந்த ஐயா சுடலைய ஆமா அருளாக்க வேணும் என்று பெருமாள் வெள்ளு கட்டி எப்படி மருமகனை கூப்பிடுதார் தெரியுமா? எப்படி என்ன ஐயா வேளையான ஏ மருமகன சுடல ஐயா ஏ சுடலே ஐயோ விளையாடு ஐயா மாமனார் பாடவன் மருமவன் அரசொருவத்தில ஆட்டம் போடுதார் பகவான் மேல. ஆமா அப்பம் பகவான் மேல பயிரெடுத்த சுடல சொல்லுகிறார். என்னையான்கா ஏ மாமாவே எனக்கு வேலையெல்லாம் தேவையில்லை. இல்ல ஐயா இப்போ என்னுடைய பிறவிராமத்தை அம்மா யாரு சொல்லுங்கள் என்று அந்த மாமாட்ட மாயாண்டி சுடலை சொன்ன போதே அப்ப ஆயன் கோபாலக்கண்ணன் எப்படி கோபப்படுதார் தெரியுமா? எப்படி என்ன நீ மணி விளக்கில் பிறந்த பிள்ளை ஏ மாயாண்டிய மதி கொழுந்து பிறந்த பிள்ளை தொடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை நீ செஞ்சுடல முண்ட சுவாமி பிறந்த பிள்ளை நீ ஆடுவானாம் பாடலாமே ஏ மருமகனே மாயாண்டிய
நாள்தான் ஆமா மாமா பிறவிகள் எல்லாம் அழகா பாடினியல சொன்னியல் ஐயா நம் பிறந்தது கைலாசம் அல்லவா ஆமா வளர்ந்த இடத்தை நறுக்குன்னு நச்சு போச்சுன்னு 4 சொல்லல சொல்லுங்க சொல்லுங்க நம் பிறந்தது கைலாசமா இருக்கலாம் 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 ஐயா நான் வளர்ந்து காட்டினது உக்கிரகண்டம் ஐயானும் ஆமோ என்ன பெற்றது பார்வதியா இருக்கலாம் 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 என்னை வளர்த்ததெல்லாம் மையான பேச்சியம்மா ஆமா அந்த மையானத்திலே ஆடியது பாடியது கொல்ல போட்டத எனக்கு அழகாக பாடணும் பாட வேணும் எங்க மாமா பாடுறதுல நான் ஆடி அசையணும் 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 எந்த ஐயா சுடலே ஆண்டவ மேல பயிரெடுத்து கோமரமா நின்னு கொண்டு வாக்கு சொன்ன போது என் பெருமாள் ஐயா மருமவனுக்கு ஆமா அந்த மையான கட்டத்தை என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்ன சொல்லுதா மையான களமதில ஐயா வடியா மாயாண்டி ஆண்ட பெண வியாபுதப்பா ஆண்ட பெணமும் வியாபுதப்பா அழகும் பெண வியாபுதப்பா கண்ணே வடியா துடல ராசா அணக்கரம் ஐயானத்தில் யசுடல ஐயா வடியா பேச்சு மகன பேச்சு மகன மாத்த சூலியவா சுடலாயா 8 மாத்த சூலியவா சுடல கண்ணே சுடலமாடா ஐயா மருமவன் சுடலைக்கு ஆமா மாயக்கண்ண வெங்கடாசலபுரத்தை சேர்ந்த அணக்கர ஓரத்தில தலப்பிள்ளை சூழி இருந்து வேவதா சுடலை என்று ஏமா அந்த மருமகனை ஆட்ட சந்தி போட்டு மையானத்துக்கு எப்படி அனுப்புதான் தெரியுமா எப்படி அண்ணே கட்ட